ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமர் சிட்டி ஆஃப் சேலஞ்ச பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே! ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வி கேன் ஜம்ப் இன்டு tryacme.com. ஸோ இப்போ நம்ம tryacme.comல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் லேர்னிங் பாத். அதுல அத்தென்டிகேஷனோட லாஸ்ட் ரூம்ல இருக்கும். அத்தென்டிகேஷன் அட்டாக்ஸ்ல. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அத்தென்டிகேஷனோட வாக் த்ரூஸ் பார்த்தோம். லைக் எனுமரேஷன்னா என்ன, செஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஜேடபிலிட்டினா என்ன, OAuthனா என்ன, மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அண்ட் அதோட அட்டாக்ஸ் இதெல்லாம் தான் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கடைசி ரூம் பார்க்க போறோம் ஹேமர். ஸோ இதுல வந்து வாக் த்ரூஸ் மாரி இருக்காது. ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ யூஸ் யுவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்கில்ஸ் டு பைபாஸ் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் ஆன் அ வெப்சைட் அண்ட் கெட் RCE அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுட்டு, இந்த ஹேமர் அப்படின்ற ஒரு ரூம்ம ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ணிட்டு, யூ நீட் டு பெர்ஃபார்ம் RCE அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை இட். ஸோ டைரக்ட்டா நீங்க டாஸ்க் 1 தான் இருக்கும். இதுல வேற எந்த ஒரு டாஸ்க்கும் இருக்காது. சின்ஸ் இட்ஸ் அ சிடிஎஃப் சேலஞ்ச், யூ நீட் டு ஸ்டார்ட் அ மிஷன். அண்ட் இங்க என்ன ஹிண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் அ ஹேமர் இன் ஹேண்ட், யூ கேன் பைபாஸ் த ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் அண்ட் கெட் RCE ஆன் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஹேமர் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது வந்து உங்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்கில்ஸ தான் சொல்றாங்க. அதனால தான் இங்க இது ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட அட்டாக்கர் பாக்ஸ் ஆர் லினக்ஸ் பாக்ஸ் ஆர் காலி மிஷின்ல nmap ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் வி டசன்ட் நோ வாட் போர்ட்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ nmap -sc and -sv for version detection and -p for all port scan and capital PN for prop scan and -t4 for time delay. and இதுதான் அவங்க கொடுத்த ஐபி. ஓகேங்களா? ஸோ டைரக்டா இப்போ என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து nmap ஸ்டார்ட் ஆகும். ஸோ SC ஃபார் ஸ்கிரிப்ட்ஸ். ஆ -pn எதுக்கு யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல வந்து பிங் வந்து டிசேபிள்டா இருந்தா, அத டைரக்ட்டா பைபாஸ் பண்ணிட்டு, ஆ டைரக்ட்டா வந்து ஹோஸ்ட் டிஸ்கவரியில இறங்கிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ nmap வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிச்சு. மேபி சின்ஸ் இட்ஸ் அட்டாக்கர் பாக்ஸ் அதனால சீக்கிரமா முடிஞ்சதா என்னன்னு தெரியல. அண்ட் இதுல என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் 22 அண்ட் போர்ட் 1337 அப்பாச்சி HTTP அப்பாச்சி சர்வர் ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பாச்சியோட வெர்ஷனும் குடுத்துருக்காங்க. அதோட மேக் அட்ரஸ் அண்ட் OSல வந்து இது வந்து ஒரு லினக்ஸ் மெஷின் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஐ கெஸ் வி கேன் ஓப்பன் அ நியூ நோட்பேட். ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம்னா, நமக்கு இதுவரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இப்ப நம்ம பண்றது எல்லாமே வந்து ரெகானசன்ஸ் தான். ஓகேவா? ஸோ டார்கெட் ஐபி oops, there is some typo mistake on my end. ஸோ டார்கெட் ஐபி இதுதான். உங்களுக்கு கிடைச்ச போர்ட் வந்து போர்ட் 22. ஐ கெஸ் இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர் ஓகே, நான் இத நோட்பேட் ஃபைல்ல எடுக்கல. ஆர் எல்ஸ் வி கேன் கிரப் இட் அவுட். ஸோ இத மட்டும் நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் டெர்மினல க்ளோஸ் பண்ணிட்டாலும் தீஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி தேர். ஸோ இதுல ஐ கெஸ் இது PHP ப்ரோக்ராம்ல ரிட்டர்ன் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் நினைக்கிறேன். ஸோ PHP செஷன் ஐடி இருக்கு. அண்ட் HTTP ஃபிளாக் வந்து செட் டு நோ அப்படின்னு இருக்கு. ஸோ இத தூக்கி விட்டுக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் இட்ஸ் உபுண்டு OSன்னு இருக்கு. ஸோ லினக்ஸ் அண்ட் உபுண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். ஸோ நமக்கான மேக் அண்ட் லினக்ஸ் பாக்ஸ் எல்லாமே இருக்கா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, டைரக்டா இது வந்து 1337 HTTP போர்ட்னால டைரக்டாவே இந்த பர்ட்டிகுலர் போர்ட்ட வந்து நீங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல வேற என்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்க குடுக்கல. அண்ட் நமக்கு nmapலயுமே வந்து ஜஸ்ட் போர்ட் ஸ்கேன் அண்ட் OS டிடெக்ஷன் அண்ட் PHP ஸ்கிரிப்ட்ஸ்
சாரி பிஹெச்பி செஷன் ஐடி அது மட்டும் தான் கிடைச்சது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம சில எனுமரேஷன் பண்ணலாம். லைக் ரோபோ.txt ஃபைல் இருக்கான்னு பார்க்கலாம். ஆர் வேற ஏதாவது வியூ பேஜ் சோர்ஸ் போய் பார்க்கலாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதான்னு. தென் வி கேன் கோ ஹெட் வித் directly brute forcing with Ferox Buster and things like that. ஸோ இதில் robo.txt ஃபைல் இல்லை அண்ட் அப்பாச்சி வெர்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்பாச்சி வெர்ஷனில் ஏதாவது பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. லைக் அத்தன்டிகேஷன் பைபாஸ் அந்த மாதிரி. ஸோ தட் அவங்க சொன்ன மாதிரி உங்களால் அத்தன்டிகேஷன் பைபாஸ் பண்ண முடியுதான்னு தெரியும். அண்ட் 2.4.41 எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அவங்களோட பேஜ்லேயே வந்து அப்பாச்சி வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷனுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆர் டேரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் டிபினே கொடுத்து பாருங்க. இந்த வெர்ஷனுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருந்தாலுமே இங்கே காமிக்கும். ஓகே, இது ஆக்சுவலி எக்ஸ்ப்ளாய்ட் மாதிரி தெரியல. இது வந்து ஒரு கூகுள் டாக் மாதிரி இருக்கு. இன் டைட்டில் உபுண்டு சர்வர் அப்படின்னு. ஓகே, மேபி சம் டைரக்டரி லிஸ்டிங்காக இந்த டாக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பஃபர் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. அண்ட் அவங்களோட பேஜில் கொடுத்துருக்க வல்னரபிலிட்டிஸும் பார்க்கலாம். ஸோ பஃபர் ஓவர்ஃப்ளோ எதுக்கு சப்போர்ட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் மேபி விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் திஸ் ஆல்சோ வெப் ஆப். அண்ட் இவங்க எந்த வெர்ஷனில் வந்து செக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ எனி வெர்ஷன் லெஸ் தென் 2.4.51 to 2.4.50 4.51. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டுமே நீங்கள் ஜஸ்ட் லைக் நோட் பேடில் எடுத்து வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்பாச்சி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவங்களோட பேஜில் வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு 2.4.41 அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் அஃபெக்டட் அப்படின்னு போட்டு மோட் ப்ராக்ஸி டன்னலிங் ஆஃப் இந்த பர்டிகுலர் சிவிக்கு வல்னரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதையுமே நீங்கள் ஜஸ்ட் நோட் பேடில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். பிகாஸ் இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே ரெக்கானசன்ஸ் அண்ட் எனுமரேஷன் மட்டும் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு உங்களால் எனுமரேஷன் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சும்மா ஒரு டம்மியான ஒரு இமெயில் கொடுத்து பார்க்குறேன். லைக் அதுலேருந்து ஏதாவது நமக்கு வர்போஸ் எரர் வருதான்னு. ஸோ admin@thm.com அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து சும்மா ரேண்டமாக ஏதாவது கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன வருதுன்னா இன்வேலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு வருது. அண்ட் ஸோ மற்றபடி இது வந்து ஒரு ஜெனரிக்கான மெசேஜ் தான். இது வேற இதுக்கு பதிலாக இவங்க இன்வேலிட் இமெயில் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இங்கே இமெயில் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணியிருப்போம். லைக் ரேண்டமான இமெயில்ஸ் வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிட்டு லைக் எந்த வேலிடான இமெயில்னு கண்டுபிடிப்போம். தென் வேலிட் இமெயில் தெரிஞ்சப்புறம் பாஸ்வேர்டை வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி தான் நம்மளோட டெக்னிக் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து ஜெனரிக் மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் வேற என்ன பண்ணலாம்? ஸோ வியூபிஐ சோர்ஸில் போய் பார்க்கலாம். வியூபிஐ சோர்ஸில் போங்க. ஸோ வியூபிஐ சோர்ஸில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைரக்டரி நேமிங் கன்வென்ஷன் மஸ்ட் பி அப்படின்னு போட்டு ஹெச்எம்ஆர் டைரக்டரி நேம் அப்படின்னு இருக்கு. மேபி நீங்கள் வந்து ஒரு டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நேமிங் கன்வென்ஷனில் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதுமே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பேடில் டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங் அப்படின்னு போட்டுட்டு ஹெச்எம்ஆர் டைரக்டரி நேம்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இவங்களே இப்படி கொடுத்ததுனால we can try brute forcing this particular URL like directory brute forcing பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபஃப் ஸ்பெல்லிங் கரெக்டு தானா? ஓகே, ஃபஃப் டூல் தான் கரெக்டு தான். ஸோ ஃபஃப்னு கொடுத்துக்கோங்க, -u அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல போட்டுக்கோங்க. தென் வந்து இங்கே நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம்னா டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங்க்கு இங்கே வந்து ஃபஸ் அப்படின்னு கொடுப்போம் இந்த இடத்துல. பட் இவங்களே வந்து அந்த நேமிங் கன்வென்ஷன் வந்து ஹெச்எம்ஆர் அண்டர்ஸ்கோர் டைரக்டரி நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது வந்து இந்த லைக் டைரக்டரி நேம்ங்க இடத்துல வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் முடிச்சாச்சு. தென் வந்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து -w அதாவது வேர்ட் லிஸ்ட் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இந்த அட்டாக்கர் பாக்ஸில் வந்து வேர்ட் லிஸ்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸில் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ரூட் டைரக்டரி டூல்ஸ்
ஆக்சுவலி சில நேரங்கள்ல வந்து ஆட்டோ கம்ப்ளீட் வந்து வொர்க் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஆர் நம்ம ஓகே இங்க இருக்கு பாருங்க டூல்ஸ், டெஸ்க்டாப்ல. இதுல வந்து வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து டர்பி, டர்பஸ்டிங், டர்பஸ்டர் அப்படின்னு இருக்கு. மேபி இதுல இந்த மீடியம் வேர்ட் லிஸ்ட் 2.3 மீடியம் வேர்ட் லிஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ டைரக்டா வந்து இந்த பர்டிகுலர் பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து வேர்ட் லிஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி டைரக்டரி 2.3 மீடியம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இட் வில் ஓகே ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட். ஸோ ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறேன் ஸோ தட் இட் வில் பி கிளியர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்சிங் பண்ண போறோம். ஃபஃப் டூல் யூஸ் பண்ணி -யூஆர்எல் அண்ட் HMR_first அப்படின்னு கொடுத்துக்கிங்க. அண்ட் அதுக்கான வேர்ட் லிஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இட் வில் ஃபைண்ட் ஆல் த மேட்சிங் வேர்ட் லிஸ்ட், மேட்சிங் டைரக்டரிஸ் ஆர் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு CSS, இமேஜஸ், JS அண்ட் லாக்ஸ் அப்படின்னு 3 வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே HMR_, அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ பேரலாக அது ரன் ஆகட்டும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா /HMR_, இமேஜஸ் அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைக் இண்டெக்ஸ் /HMR_, இமேஜஸ் அப்படின்னு இருக்கு, ஒரு டைரக்டரி லிஸ்டிங் மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து இருக்கு. சின்ஸ் இட்ஸ் அ CTF சேலஞ்ச், சில நேரங்களில் ஸ்டெக்னோகிராஃபி ட்ரை பண்ணலாம். லைக் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி இதில் ஏதாவது மெட்டா டேட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுமே நீங்கள் சும்மா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அண்ட் இட்ஸ் அ WebP ஃபார்மேட். ஸோ வேற என்னென்ன டைரக்டரிஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் CSS, இமேஜஸ், JS அப்படின்னு இருக்கு. அண்ட் லாக்ஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா CSS அப்படின்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் யூஸ்வலான பூட்ஸ்ட்ராப் மின் CSS அப்படின்னு இருக்கு. இது ஒரு ப்ரோக்ராமிங்காக பயன்படுத்தப்படுறது தான், லைக் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங். அந்த மாதிரி இங்கே jQueryயோட ஃபைலுமே இருக்கு. ஸோ இதுலையுமே எதுவுமே கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அண்ட் லாக்ஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கா. அண்ட் இட் இட் இஸ் டன் வித் த ப்ரூட் ஃபோர்சிங் அட்டாக். ஸோ இங்கே நமக்கு லாக்ஸில் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து error.logs அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதை விசிட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு லாக் ஃபைல் மாதிரியே இருக்கு. லைக் எரர் லாக் அடிக்கும்ல, ஒரு அப்ளிகேஷனில் வந்து பேக் எண்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு, லைக் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாக் இன்சிடென்ட் இன்சஃபிஷியன்ட் லாகிங் அண்ட் மானிட்டரிங்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ இது வந்து லாகிங்காக பயன்படுத்துறது. ஸோ இதில் என்ன டைம் ஸ்டாம்ப் இருக்கு, Monday 19 அப்படின்னு இருக்கு. 2024 இந்த ரெக்வஸ்ட் வந்திருக்கு. எந்த கிளைண்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் சம் லிமிட் அப்படின்னு நினைக்கிறேன். லிமிட் ஆஃப் 10 ரெக்வஸ்ட். மேபி நீங்கள் மோர் தென் 10 டைம்ஸ்க்கு மேலே ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணால் அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் சர்வர் டினைட் /where/www. மேபி இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த பர்டிகுலர் பாத்தில் தான் ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது சின்ஸ் இட்ஸ் அ லினக்ஸ் மிஷின், எப்பயுமே எல்லா அப்ளிகேஷனுமே வந்து where HTML-க்கு அப்புறம் தான் இந்த ஃபோல்டரில் இங்கே இப்போ ஹேமர்னு இங்கே வரும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் வேற என்ன இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைல் அக்சஸ் பண்ணுறாங்க டினைட்னு வருது. அண்ட் ப்ரொடெக்டட் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க டினைட் அப்படின்னு வருது. test.php. ஓகே, இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்டர்னல் பாத்துன்னு நினைக்கிறேன். ஹோம் ஹேமர் THM அண்ட் test.php அப்படின்னு இருக்கு. மேபி இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து இங்கே நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இதில் test.php அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். லைக் இதுலேருந்து ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ண முடியுதான்னு. ஸோ இங்கே வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. மேபி வந்து ஹேமர் THM அது ஆக்சுவலி ஒரு யூசர் நேம் மாதிரி இருக்கு. அந்த லைக் யூஸ்வலாக நம்ம லினக்ஸில் வந்து ஹோம் டைரக்டரிக்குள்ளார தானே யூசர் நேம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. தென் வந்து /admin login அப்படின்ற ஒரு பாத் வந்து யாரோ அக்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யார் அக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா tester@hammer.thm அப்படின்ற ஒரு யூசர் வந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இதுதான் இவங்களோட என்ன சொல்றது வேலிட் இமெயிலா என்னன்னு தெரியல. ஸோ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுப்போம். இமெயில் அட்ரஸ் நமக்கு கிடைச்சது வந்து tester@thm. அண்ட் இவங்க வந்து
/HTML சாரி /admin லாகின் வந்து ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இன்வாலிட் இமெயில் அட்ரஸ்ன்னு வருது. மேபி வந்து இந்த இமெயில் அட்ரஸ் இந்த அப்ளிகேஷன்ல இல்லன்னு நெனைக்கிறேன். அண்ட் லிமிட் இன்கிரீஸ் பண்றாங்க. மறுபடியும் லாக் டவுன் ஆயிடுது. ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் லாக் ஃபைல்ல இருந்தது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா மறுபடியும் இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு, இவங்க குடுத்த நமக்கு கிடைச்ச அந்த டெஸ்டர், ஹேமர், THM அப்படின்ற ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, அத நம்ம குடுத்து பார்க்கலாம். தென் வந்து பாஸ்வேர்ட் ஏதாவது ரேண்டமா குடுத்து பாருங்க. லாகின்னு குடுப்போம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாலிட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுன்னு வருது. அ இதுலயும் எந்த ஒரு ஜெனரிக் மெசேஜும் இல்ல. அண்ட் நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கு. மேபி பாஸ்வேர்ட் ரீசெட்ல ஏதாவது யூசர் இமெயில் எனுமரேஷன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ நமக்கு கிடைச்ச இமெயில குடுத்துக்கோங்க. அண்ட் சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இமெயில் வந்து அக்செப்ட் ஆயிட்டு ரெக்கவரி கோட் வந்து கேக்குது. பட் நம்ம பார்த்த எரர் லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமெயில் அட்ரஸே அதுல இல்ல. இன்வாலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு அந்த சர்வர் லாக்ல இருந்துச்சு. பட் இங்க வந்து என்டர் யுவர் ரெக்கவரி கோடுன்னு கேக்குது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஆ 4 டிஜிட் 4 டிஜிட் கோட்னா 111 அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 170 ஆர் 180 செகண்ட்ஸ்ல ஒரு இந்த டைமிங் வந்து முடிஞ்சிரும். ஆ இது முடிஞ்சோனே மேபி இது வந்து மறுபடியும் ரீடாக்ட் ஆயிட்டு லாகின் பேஜ்க்கு போகும்னு நெனைக்கிறேன். ஸோ இத சப்மிட் குடுத்து பாருங்க. ஸோ இங்க என்ன காமிக்குதுன்னா, இன்வாலிட் ஆர் எக்ஸ்பயர்ட் ரெக்கவரி கோட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இத நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து பர்ப் இன்ட்ரூடர்ல வந்து ஏதாவது ட்ரை பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு இந்த அ கிரெப் மேட்ச்க்கு வைக்கிற கீவேர்ட்ஸ் இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இங்க வந்து என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்ட பர்ப்ல இன்டர்செப்ட் பண்ணி பார்க்கலாம். டீட்டெயில்டா. ஏதாவது ரேட் லிமிட் இருக்கா? ஆர் வேற ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ நான் இங்க வந்து 1111 அப்படின்னு நான் மறுபடியும் குடுக்குறேன். இப்ப சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. சப்மிட்ன்னு குடுத்தோனே உங்களுக்கான ரெக்வெஸ்ட் இங்க வந்து பர்ப்ல வந்து ட்ரிகர் ஆகும். அண்ட் இத எடுத்துட்டு போயிட்டு ரிப்பீட்டர்ல போட்டுக்கோங்க. ஸோ ரிப்பீட்டர்ல அந்த ரெக்வெஸ்ட் இப்ப ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ ரிப்பீட்டர்ல கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு ஓகேவா? ஸோ இத இன்னும் கொஞ்சமே ஐ கெஸ் அந்த டெக்ஸ்ட்ட வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா காமிக்கலாம். மெசேஜ் எடிட்டர்ல போயிட்டு 17 வச்சிருக்கேனா? 18 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ ஐ கெஸ் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம குடுத்தது ரெக்கவரி கோட் வந்து 111 அப்படின்னு இருக்கு. இங்க வந்து செகண்ட்ஸ் அப்படின்னு போகுது. விச் மீன்ஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த 2 பாராமீட்டரையுமே வேலிடேட் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ரெக்கவரி கோட் அண்ட் செகண்ட்ஸ் எந்த செகண்ட்ல லாகின் பண்றாங்க அப்படின்னு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ரேட் லிமிட் வந்து 4 அப்படின்னு காமிக்குது. விச் மீன்ஸ் உங்களால 4 அட்டெம்ப்ட்க்கு மேல பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் அக்கவுண்ட் லாக் அவுட் ஆயிடுமா? ஆர் லாகின் பேஜ்க்கு போகுமான்னு தெரியல. வில் ட்ரை இட் தட் ஃபர்ஸ்ட். ஸோ இப்ப நீங்க மறுபடியும் ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு வந்து 3 அப்படின்னு இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 2 அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ரேட் லிமிட் பெண்டிங் 1 அப்படின்னு வருது. இப்ப சென்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ இதான் கடைசி அட்டெம்ப்ட். ஸோ இப்ப வந்து ரேட் லிமிட் 0ன்னு வந்துருச்சு. இப்ப அடுத்த ரெக்வெஸ்ட் குடுத்தா என்ன ஆகும்னா, ரேட் லிமிட் எக்ஸீடட் அப்படின்னு வந்துச்சு. ஓகே. ஸோ இங்க வந்து இவங்க ரேட் லிமிட்ட வச்சதுனால, ஆ இதுக்கு மேல உங்களால வந்து ரேட் லிமிட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரேட் லிமிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஹெட்டர்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஆர் லைக் பிஆப் ஸ்டோர்ல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு ஆக்சுவலி. பைபாஸ் வேஃப் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இத நீங்க பயன்படுத்தி கூட நீங்க இத பயன்படுத்தி நீங்க செஷன் ஹேண்ட்லிங் இதெல்லாம் செட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, இதுலருந்து சில ஹெட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். இவங்க குடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ஹெட்டர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு காப்பி பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல ஏதாவது வொர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ ஃபார்வர்டட் ஹோஸ்ட் அப்படின்னு குடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாரி ஒரு ரூம் வந்து ஆக்சுவலி அ போர்ட்ஸ்ஃபிகர் லேப்ஸ்ல ஒண்ணு இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாரி ரேட் லிமிட் பைபாஸ் பண்றதுக்கு. ஸோ அதே மாரி இங்க வந்து என்ன பண்றோம்னா, எக்ஸ் ஃபார்வர்டட் ஃபார் அப்படின்னு போட்டுட்டு லூப் பேக் அட்ரஸ் குடுத்துக்கிறேன். இப்ப நீங்க சென்ட்ன்னு குடுத்து பார்ப்போம். ஸோ சென்ட்ன்னு குடுத்ததுல உங்களுக்கு வந்து என்ன காமிக்குது? ரேட் லிமிட் பெண்டிங் 9 அப்படின்னு காமிக்குதா? ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, இப்போ நீங்க ஃபார்வர்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி அ எரர் மெசேஜ்க்கு போயிடும். பிகாஸ் உங்களுக்கு ரேட் லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு. அப்போ நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு 30க்கு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த பேஜ நீங்க அக்சஸ் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு மேபி இது வந்து ஒரு ஜஸ்ட் எரர் மெசேஜ்ன்னு தான் நெனைக்கிறேன். டைம் எலாப்ஸ்ட். ஓகே. நீங்க அந்த செகண்ட்ஸ தாண்டிட்டீங்க. அதனால ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு இருக்கு. பட் இத பார்க்கும்போது வந்து இங்க பார்த்தீங்கன்னா, எரர் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு இருக்கு. அண்ட் அதுக்கான டெக்ஸ்ட்டுமே இங்க இருக்கு. ஒருவேள இது ஒரு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட்டா நீங்க பண்றவரா இருந்தீங்கன்னா, ஆ
இந்த பர்ட்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு பதிலா நான் என்ன ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸஸ் இருக்கா இல்லையா? லைக் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கிரிப்ட் அலர்ட் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 1 அப்படின்னு வருதா? ஸோ ஒருவேளை இது வந்து டாக்குமெண்ட் டாட் குக்கின்னு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சின்ஸ் இட்ஸ் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் உங்களுக்கு வந்து லைக் உங்களோட குக்கி ஆர் ஜஸ்ட் அன் அலர்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஜஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஓகேங்களா? ஒருவேளை நீங்க அப்ளிகேஷன் பென் டெஸ்ட் அசஸ்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, இத நீங்க ட்ரை பண்ணி எக்ஸஸஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட்ன்னு குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச டெஸ்டர் அட் hammer.thm அப்படின்னு சப்மிட் பண்றேன். இப்போ இந்த ரெக்வெஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பர்ப்க்கு போயிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கோடு ட்ரை பண்ணிட்டு சப்மிட் கோட் அப்படின்னு குடுங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கான செகண்ட்ஸ் அண்ட் இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ HTTP ஹிஸ்டரியில கடைசி ரெக்வெஸ்ட் நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க? போஸ்ட் ரெக்வெஸ்ட் இத எடுத்துக்கோங்க. தென் இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணீங்கல்ல, லைக் இந்த எக்ஸ் ஃபார்வர்டட் ஃபார் அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் நீங்க இதுதான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. நான் காமிச்ச வேற 3 லைக் எக்ஸ் ஆரிஜினேட்டிங் ஐபி, எக்ஸ் ரிமோட் ஐபி, எக்ஸ் ரிமோட் அட்ரஸ். ஸோ அதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் சம்டைம் வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஐபி பேஸ்டு லாக் பண்ணும். லைக் ஐபி பேஸ்ல ரேட் லிமிட் பண்ணும். ஸோ அதை பைபாஸ் பண்றதுக்கு தான் ரிமோட் ஐபி அட்ரஸ் ஆர் ஆரிஜினேட்டிங் ஐபி ஆர் எக்ஸ் ஃபார்வர்டட் ஹோஸ்ட் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இது பண்றதுக்கு முன்னாடி இதை நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ரேட் லிமிட் 2 அப்படின்னு தான் காமிக்குது. இப்போ நான் வந்து அந்த ஹெட்டர் குடுத்துட்டு சென்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ரேட் லிமிட் 9 அப்படின்னு காமிக்குது. விச் மீன்ஸ் இட் இஸ் இன்கிரீசிங் இட். இப்ப நான் மறுபடியும் சென்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து 8 அப்படின்னு வருதா? இப்ப நம்ப என்ன பண்ணலாம்னா, இந்த 1க்கு பதிலா 2 அப்படின்னு குடுப்போம். 127.0.0.2 அப்படின்னு குடுத்துட்டு சென்ட்ன்னு குடுங்க. இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் ஒரு போர்ட்ஸ்ஃபிகர் லேப் பார்த்தேன். அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? அ அந்த அப்ளிகேஷன்ல வந்து இந்த மாரி செகண்ட்ஸ் எதுவுமே ஓடல. ஆ ஓடிபி வந்து நீங்க ரெக்கவர் பண்ற மாரி இருக்கும். ஸோ யூ கேன் டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்ஸ் இட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்ட்ரூடர்ல போயிட்டு ஆம் இன்ட்ரூடர்ல நீங்க வந்து 2 பொசிஷன் செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் பாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் செலக்ட் 2 பாராமீட்டர்ஸ், 2 லிஸ்ட் ஆஃப் பேலோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேலோட் வந்து என்னோட ரெக்கவரி கோட் 4 டிஜிட். ஸோ 0000 டூ 9999. ஸோ இத குடுத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேலோடுமே வந்துரும். அண்ட் 2வது பொசிஷன் வந்து இந்த ஐபியோட கடைசி டிஜிட்ட வந்து நான் மாத்துற மாரி. ஓகேவா? ஸோ ரெக்கவரி கோட்ல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அண்ட் 0000 அண்ட் இது வந்து 9999 அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது குடுத்துட்டு பேலோட் ப்ராசஸிங்லாம் எதுவும் குடுக்க தேவையில்ல. பேலோட் என்கோடிங் யூஆர்எல் என்கோட தூக்கி விட்டுருங்க. அண்ட் இதுல வந்து பேலோட் 2க்கு என்ன குடுப்பீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கடைசி டிஜிட் தான மாத்த போறோம். அதனால இதுவுமே நம்பர்ஸ்ன்னு குடுத்துட்டு, ஆ எதுலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா 0 டூ 9999 ஆர் லைக் 100 டூ 200 என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி குடுத்துட்டு நீங்க இத ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்து பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கிடைச்ச கிரெப் மேட்ச வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இங்க இன்னொரு சிக்கல் இருக்குன்னு சொன்னேன்ல. என்ன சிக்கல்னா, ஆ ஓகே. ஒன் செகண்ட். ஐ கெஸ் ஓகே. இங்க பேக்கிரவுண்ட்ல ரன் ஆகுது. ஸோ இங்க லென்த்ன்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்ப நீங்க அனுப்பிச்ச லென்த் வந்து 2564. ஸோ இத விட அதிகமான லென்த் வரணும். அண்ட் இங்க வந்து ரேட் லிமிட்டும் நமக்கு எக்ஸீட் ஆயிடக்கூடாது. பிகாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே 302க்கு ஃபார்வர்ட் ஆகுது. பட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ரேட் லிமிட் வந்து குறையவே இல்ல. ரேட் லிமிட் 9லயே இருக்கு. ஸோ இது ஏன் 9லயே இருக்குன்னா, நம்ம இங்க கடைசி டிஜிட் மட்டும் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால, வேற வேற ஐபிலேருந்து வருது அப்படின்னு நெனச்சுக்குது அந்த சர்வர். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்சுவலி ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இது எதனால ரீடைரக்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம் லேப்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம போப் இன்ட்ரூடர் ட்ரை பண்றது ரொம்ப கடினமான விஷயம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு லாகின் பேஜுக்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம்னா, யூ கேன் ரைட் யுவர் ஓன் பைதான் ஸ்கிரிப்ட். ஸோ நீங்க நீங்க அனுப்பிச்ச டெஸ்டர் அட் hammer.thm அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு இங்க ரேட் லிமிட் 9 ஆர் இந்த ஐபி மாத்துற மாரியான ஒரு பைதான் ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட்ஸ் வந்து 170 செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகுற மாரியான கோட். ஸோ இது 3 சினாரியுமே வச்சு நீங்க வந்து ஒரு பைதான் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணலாம்.
தென் அத வச்சு இதோட ரெக்கவரி கோட வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி ChatGPT யூஸ் பண்ணி ஒரு பைதான் ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹேட் கெப்ட் இட் ஹியர். ஸோ நான் அத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுல என்ன நடக்குது அப்படின்னு இந்த கோட்ல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, hammer.thmன்னு இருக்குல்ல. ஸோ இதுல என்னோட ஐபி ஆக்சுவலி நான் வந்து இத என்னோட ஹோஸ்ட்ல வந்து ஆட் பண்ணல. இந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து hammer.thmன்னு ஆட் பண்ணல. அதனால தான் நான் அங்க ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ இதையே ஆக்சுவலி தூக்கிடணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு hammer.thm அப்படின்னு வருதோ, அதெல்லாம் நான் என்னோட ஐபிய மாத்தி வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணப்ப hammer.thm அப்படின்னு வச்சு ட்ரை பண்ணதுனால எனக்கு அதே கீவேர்ட்ஸ்ல இருக்கு டொமைன் நேம். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் என்னோட ஐபி அண்ட் போர்ட் 1337 அந்த ரீசெட். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து நீங்க அனுப்புற மாரியான ஒரு ஹெட்டர்ஸ் வந்து போகுது. இது வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் tester@hammer.hm. ஸோ இது வந்து யூஆர்எல் என்கோட் ஆயிருக்கு. அண்ட் கன்டென்ட் டைப் வந்து application/x www ஃபார்ம் யூஆர்எல் என்கோடட். ஸோ போஸ்ட் ரெக்வெஸ்ட் எல்லாமே இந்த ஹெட்டர் தேவைப்படும். அண்ட் கர்ல் கமாண்ட் மூலியமா அதோட அவுட்புட் வந்து எடுக்கிறோம். தென் வந்து நமக்கு வேலிடான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படின்னா, நமக்கான ரெக்கவரி கோட் பிளஸ் நமக்கான பிஹெச்பி செஷன் ஐடியும் கிடைக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். பிகாஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து பிஹெச்பி செஷன் ஐடி யூஸ் பண்ணுது. ஸோ இது எந்த டைம் லைக் என்ன ரேஞ்சஸ்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறோம். அண்ட் ஸோ அவ்வளோதான். ரீட்ரைங் பண்ணோம். லைக் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃபெயில்டு அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கோட் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது? நீங்களே ஜென்ரேட் பண்ணலாம் ChatGPTல. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, அந்த பர்ட்டிகுலர் கோட் வந்து இந்த டைம் முடியறதுக்குள்ள நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு குடுத்துட்டு, என்னோட ஹோம் டைரக்டரியில தான் அந்த பர்ட்டிகுலர் கோட வந்து வச்சிருக்கேன். ஸோ exploit.py அப்படின்னு ரன் பண்றேன். ஓகே. இட்ஸ் பைதான் 3. ஸோ நீங்க வந்து பைதான் 3 அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ பைதான் 3 exploit.py அப்படின்னு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, ஃபெயில்டு டூ ரிட்ரீவ் இனிஷியல் PHP செஷன் ஐடி அப்படின்னு வருது. மேபி ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. லெட்ஸ் ரைட். ஐ கெஸ் நான் சேவ் பண்ணனா? சாரி கைஸ். நான் சேவ் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு வொர்க் ஆகல. ஸோ வில் ட்ரை இட் அகைன். இந்த hammer.htmக்கு பதிலா நம்மளோட ஐபி வச்சோம்ல, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணல. ஸோ ஐ கெஸ் நவ் த ஸ்கிரிப்ட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போ ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட் பண்ணும். ஸோ ஐ கெஸ் யாரோ ஒருத்தர் வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. என்ன லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டிக்கு அப்படின்னு. ஸோ மெயினா நீங்க பைத்தான் வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்றது? உங்களோட மேனுவல் ப்ராசஸ ஆட்டோமேட் பண்றதுக்கு பைத்தான் ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாரி நெறைய டூல்ஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது முக்காவாசி வந்து பைத்தான்லயே தான் இருக்கும். ஸோ பைத்தான் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ப்ராசஸ ஆட்டோமேட் பண்ண. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, நமக்கு ரெக்கவரி சக்சஸ் அப்படின்னு வந்துச்சு. நமக்கு ரெக்கவரி கோட் வந்துருச்சு. அண்ட் நமக்கான PHP செஷன் ஐடி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது 2த்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னோட நோட்பேட்ல தான் இருக்குமா? ஸோ நோட்பேட்ல இதுல வந்து நம்மளோட கோட் அண்ட் செஷன் ஐடி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த கோடு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து வேற ஒரு கோடு வந்திருக்கலாம். வேற ஒரு செஷன் ஐடி வந்திருக்கலாம். நாட் ஷூர். ஓகேவா? ஸோ யூ நீட் டு ரைட் அ ப்ராப்பர் கோட். உங்களுக்கு நீங்க கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்ல. ChatGPT ஆர் ஏதாவது ஏஐ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, மறுபடியும் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் போடுறேன். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் போடணும்னு அவசியம் இல்ல. ஐ கெஸ் நமக்கு ஆல்ரெடி நமக்கு PHP செஷன் ஐடி கிடைச்சிருக்குல்ல. இத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ டைரக்ட்டா என்ன பண்றேன், ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட்ல போயிட்டு, இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல ஸ்டோரேஜ் இதுல குக்கீஸ் ஆர் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கும்ல குக்கீஸ். ஓகே. இதுல எதுவுமே இல்ல. மேபி லாகின் பேஜ்க்கு போங்க. ஓகே. லாகின் பேஜ்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஏன் எதுவுமே இல்ல? oops. I'll disable the Foxy proxy now. மெஷின் ஏதாவது படுத்துருச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸ்டில் வி ஹேவ் 1 hour 12 minutes டைம். ஸோ மறுபடியும் நம்ம அப்ளிகேஷன வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ஸ்டோரேஜ்ல குக்கீஸ் போங்க. ஆர் லோக்கல் ஸ்டோரேஜ். நாட் ஷூர். லைக் எதுவுமே இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்?
ஓகே. வேணா ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, நம்ம வி கேன் கிரியேட் அவர் ஓன் குக்கீஸ். ஆ ஸோ நீங்க குக்கி எடிட்டர் பயன்படுத்தலாம். மேபி நான் அது ஏதாவது கேஷே இஷ்யூவா இருக்கலாம். ஸோ இது வேணா நீங்க குக்கி எடிட்டர் பயன்படுத்தி மேனுவலா நீங்க வந்து இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லனா நீங்க பிரைவேட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க. ஆ அதுலருந்து நீங்க வந்து குக்கிய ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல ஸ்டோரேஜ் போங்க. ஸோ உங்களுக்கான குக்கி இங்க வந்துருச்சா இப்போ? மேபி அது கேஷே இஷ்யூவா இருக்கும். ஸோ இப்போ நீங்க காப்பி பண்ண குக்கி வேல்யூவ ஆ இதுல டைரக்ட்டா வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லைக் கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். லைக் பேஸ்ட் ஆயிடும். தென் என்டர் குடுத்தீங்கன்னா, இந்த குக்கி வேல்யூ வந்து சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுங்க. இப்ப டைரக்ட்டா வந்து உங்களுக்கு ரெக்கவரி கோட் எதுவுமே வந்து கேட்கல. ஓகேங்களா? லைக் எந்த ஒரு இதுவுமே கேட்கல. டைரக்ட்டா உங்களுக்கு வந்து ஆ ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்தா, உங்களுக்கு நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ நியூ பாஸ்வேர்ட் வந்து 1234 அப்படின்னு வைக்கிறேன். அண்ட் 1234 அப்படின்னு வைக்கிறேன். அண்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரீசெட் ஆயிடும். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, டெஸ்டர் அட் hammer.hm இப்ப நீங்க ரீசெட் பண்ண பாஸ்வேர்ட் வந்து 1234 அப்படின்னு குடுத்துட்டு லாகின் குடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்ப லாகின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ உங்களுக்கு வந்து ரெக்கவரி கோடையும் கண்டுபிடிச்சு, அண்ட் அதுக்கான செஷன் ஐடியும் கண்டுபிடிச்சுச்சு. ஸோ வி ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ் செஷன் ஐடி வித் ஓல்டர் ஒன். அதுக்கப்புறம் நம்ம ரீசெட் பாஸ்வேர்ட் பேஜ் கிளிக் பண்ணோனே நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்துச்சு. அண்ட் வி காட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிளாக். ஓகேவா? ஐ கெஸ் தேர் இஸ் சம் லாகவுட் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன். லாகவுட் இஷ்யூ இல்ல. ஆ ஆட்டோ லாக் அவுட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் லாகின் பண்ண அப்புறம். ஸோ இந்த ஃபிளாக் வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. தென் வந்து ட்ரை ஆக்மில போயிட்டு இத சப்மிட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டான ஃபிளாகான்ட்டு. பாத் பைபாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபிளாகுமே வேலிட் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்க வந்து யூசர் ரோல் அப்படின்னு இருக்கு. அண்ட் யூசர் ரோல் யுவர் ரோல் வந்து யூசர் அப்படின்னு இருக்கு. ஐ கெஸ் இது ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ வேற என்ன பண்ணலாம்னா, நம்ம ரிப்பீட்டர்ல எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெக்வெஸ்ட்ட. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு என்டர் கமாண்ட் அப்படின்னு இருக்கு. மேபி இது வந்து ஒரு கமாண்ட் இன்ஜெக்ஷனுக்கான பாராமீட்டரா என்னன்னு தெரியல. ஸோ நான் ஜஸ்ட் ஹூ அம் ஐ அப்படின்னு குடுக்குறேன். கமாண்ட் நாட் அலோவ்ட் அப்படின்னு வருது. எல்எஸ் அப்படின்னு குடுத்து பார்ப்போம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது எல்எஸ்லாம் வொர்க் ஆகுது. ஸோ வேற என்ன கமாண்ட்லாம் வொர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சாரி கைஸ். நான் இத ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டர்ல எடுத்துக்கிறேன். ஆர் எல்ஸ் இட் வில் கீப் ஆன் லாகிங் அவுட். ஓகே. ப்ராக்ஸி ப்ராக்ஸிய வந்து இங்க எனேபிள் பண்ணணும். பிரைவேட் விண்டோல. அப்பதான் வந்து உங்களுக்கு வொர்க் ஆகும். ஊப்ஸ் மேன். சாரி. மேனேஜ்ல போயிட்டு ஆ அலோ ரன் ஆன் பிரைவேட் விண்டோன்னு எனேபிள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பிரைவேட் விண்டோலயே வரும். ஸோ அபோவ் போயிட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு குடுங்க. ஐகெஸ் இது நான் ஆஃப்ல வைக்கிறேன். பிகாஸ் தேர் இஸ் சம் இஷ்யூ வித் த அப்ளிகேஷன். உங்களுக்கு பர்ப்ல லாகின் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்எஸ் குடுத்துக்கிறேன். சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. பிகாஸ் எல்எஸ் தான் வொர்க் ஆச்சு நமக்கு. ஸோ இப்ப ரிப்பீட்டர்ல போய்க்கலாம். ப்ராக்ஸில HTTP ஹிஸ்டரியில நம்ம குடுத்த கடைசி ரெக்வெஸ்ட் இதுதான். ஸோ இது வந்து ஒரு PHP அப்ளிகேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் வி கேன் ஏபிள் டூ ரன் சம் கமாண்ட்ஸ் நவ். ஸோ இத என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ ஸோ எல்எஸ் வருது. அண்ட் ஹியர் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கீ மாரி இருக்கு. அண்ட் நெறைய ஃபைல்ஸ் இருக்கு. compose.json dashboard.php இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இந்த ஃபைல்லாம் வந்து நமக்கு டைரக்ட்டா அப்ளிகேஷன்லேருந்து அக்சஸிபிளா இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த கீ மாரி இருக்கு. அத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட பாத்ல வந்து என்டர் குடுத்து பாருங்க. இதுக்கு அப்ளிகேஷன்/பாத்ல என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு கீ மாரி கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபைல்ஸ்ல இத வந்து ஒரு நோட்பேட்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து ஒரு SSH கீயா என்னன்னு தெரியல. டைரக்ட்டா இது ஓப்பன் வித் இம்போர்ட் கீ அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஆர் நீங்க கேட் கமாண்ட் யூஸ் பண்ணியுமே நீங்க யூஸ் லைக் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்குள்ளார இருக்க கீ. ஸோ இது என்ன கீன்னு நமக்கு தெரியல. லைக் ஹேஷ் வேல்யூ மாரி இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து கீ அப்படின்னு போட்டு நான் இத சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார் த பர்ப்பஸ் ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வேற என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் நம்மளால ரன் பண்ண முடியும்னு நமக்கு தெரியணும். ஸோ ஹூம் ஐ ட்ரை பண்ணோம். கமாண்ட் நாட் அலோவ்ட் அப்படின்னு வந்துச்சு. இப்போ யூநேம் -a அப்படின்னு குடுத்து பார்ப்போம். லைக் OS வெர்ஷன் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுவுமே கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. அண்ட் இங்க எந்த ஒரு ரேட் லிமிட்டுமே இல்ல லாகின் பண்ண அப்புறம். ஸோ யூ கேன் ட்ரை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட வந்து இன்க்ளூடர்ல போட்டு லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ வந்து அடிச்சு விட்டீங்க அப்படின்னா, எந்தெந்த கமாண்ட்ஸ்லாம் இருக்கு, இல்லன்னு நமக்கு தெரிஞ்சிரும்.
அண்ட் பிடபிள்யூடி அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் பிரிண்ட் தி ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ சென்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இதுவுமே கமெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு தான் வருது. ஸோ மேபி இது வந்து ஒரு நார்மல் யூசர் ரோல்னு தான் நினைக்கிறேன். அவங்களே வந்து யூசர் ரோல் வந்து யூசர்ன்னு தானே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நார்மல் யூசர் ரோல்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆத்தரைசேஷன் பேரர் டோக்கன் கிடைச்சிருக்கு. அதாவது ஜேடபிலிட்டி டோக்கன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் டோக்கன் வந்து டீகோட் பண்ணி பார்ப்போம். ஸோ டீகோட் பண்ணுறதுக்கு JWT.io பயன்படுத்தினீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இதில் என்கோடட் வேல்யூ கொடுத்த அப்புறம் டேரெக்டாகவே இது டீகோட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது என்ன டைப் ஆஃப் அல்காரிதம்னா JWT, சாரி இது என்ன டைப் ஆஃப் டோக்கன்னா JWT, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னா HS256 which is vulnerable for brute attack. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட் அப்படின்னு இருக்கு. கிட் அப்படின்னு ஒரு பாத் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேர் www.mykey.key அப்படின்னு இருக்கு. அண்ட் இதில் வந்து இஷ்யூவிங் டைம், எக்ஸ்பைரிங் டைம் இருக்கு. எந்த அப்ளிகேஷனுக்கு இந்த பர்டிகுலர் டோக்கன் யூஸ் ஆகுதுன்னு இருக்கு. hammer.tsm அப்படின்னு யூசர் ஐடி 1 அப்படின்னு இருக்கு. அண்ட் டெஸ்டர் அட் நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் ரோல் வந்து யூசர் நமக்கு தெரியும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பேஸ் 64 அண்ட் இங்கே வந்து ஒரு கீ மாதிரி காமிக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு HS256. இது வந்து சிமெட்ரிக் தானே. இது வந்து ஒரு கீ இருந்தாவே நம்மளால ஒரு பர்டிகுலர் JWT டோக்கனை மேனிப்புலேட் பண்ணி நம்மளால வந்து அந்த டோக்கனே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆர் யூ கேன் ஏபிள் டு டூ அ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் கைண்ட் ஆஃப் திங். ஸோ நமக்கு இங்கே ஒரு கீ அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைச்சது இல்லை, நோட் பேட்ல நம்ம சேவ் பண்ணி வச்சோம்ல. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கீயை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இது இந்த பர்டிகுலர் கீயை இதில் பேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது எடுத்துக்கிச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் சிக்னேச்சர் வெரிஃபைடு அப்படின்னு தான் இருக்கு. பட் இது வேலிடா என்னன்னு நமக்கு தெரியல. அண்ட் அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான என்ன பண்ணலாம்னா, நீங்கள் JWT டோக்கன் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ JSON வெப் டோக்கன்ஸ் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணோடனே நமக்கான டோக்கன் இருக்குல்ல, அதை போயிட்டு இதில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னென்னு இருக்கு, இன்வேலிட் கீன்னு இருக்கா, பிகாஸ் நம்ம எந்த ஒரு கீயும் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு கிடைச்ச கீயை கொடுத்து பாருங்க, லைக் அதில் வந்து இன்வேலிட் கீயா இல்லையா அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா? ஓகே, குட் நாட் பி வெரிஃபைடு அப்படின்னு கேட்குது. The token signature resulted invalid when verified when using HMAC HS256 அப்படின்னு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத் மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நான் மறுபடியும் இங்கே போய்க்கிறேன். ஸோ இதில் வேற ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ரோல் வந்து யூசருக்கு பதிலாக அட்மின் அப்படின்னு கொடுத்து பாருங்க. அண்ட் பிகாஸ் நம்ம அட்மின் யூசராக தான் நம்ம லாகின் பண்ணி அந்த எல்லா கமெண்ட்ஸும் நம்மளால ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கமாண்ட் இன்ஜெக்ஷன் மூலயமா. அண்ட் நமக்கு கிடைச்ச சாரி கைஸ், இது வந்து நான் அந்த கீயை நான் ஒழுங்காக காப்பி பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த கீ தான் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கேயுமே நான் அதான் லைக் தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. இங்கே ஒழுங்காக தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஏன் இது வந்து இங்கே ஆக்சுவலி சம்டைம் வந்து இங்கே வந்து கிரீன் கலரில் காமிக்கும். மேபி இது ஹேஷ் வேல்யூ இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்மார்ட் டீகோட் பண்ணி பார்க்க முடியுமா? ஓகே, இது ஸ்மார்ட் டீகோடும் பண்ண முடியல. மேபி கிராக் ஸ்டேஷனில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த வேல்யூ கீயை போட்டேன் 256 பிட் கீ. தென் வந்து ரோல் வந்து அட்மின் அப்படின்னு மாற்றிட்டேன். அண்ட் இங்கே கிட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த பாத்துக்கு பதிலாக நமக்கு இப்போ கிடைச்சது இல்லை, ரிப்பீட்டரில் போயிட்டு LS அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தப்போ நமக்கு வந்து ஸோ LS சென்ட் கொடுங்க. நமக்கு வந்து இந்த ஒரு கீ கிடைச்சதுல, ஸோ அந்த கீ நேமுக்கு பதிலாக இந்த கீ நேம் வச்சு பார்க்கலாம். அண்ட் பார்த்துமே வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், வேர் டப் 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 HTML-குள்ள இருந்து அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுவுமே நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி பார்ப்போம். இதில் என்ன பண்ணலாம்னா, வேர் டப் 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 HTML ஸ்லாஷ் அந்த கீ நேம் இருக்குல்ல, கீ நேம் வந்து 18 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல, அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னலாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்.
கீ வந்து மாத்திருக்கீங்க. அண்ட் இதுல வந்து அட்மின் அப்படின்னு இருக்கு. அட்மின்னு நீங்க மாத்துனீங்க. ரோல் யூசர்லேருந்து அட்மினுக்கு. தென் வந்து இங்க இந்த பாத் வந்து மாத்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை தி திஸ் டோக்கன். ஸோ இது ஒழுங்கா ஒர்க் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கிடைச்ச டோக்கனை இங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் இப்போ சென்ட்ன்னு கொடுப்போம். ஸோ இங்க மறுபடியும் 200 அப்படின்னு வந்திருக்கு. பட் ஸ்டில் இங்க வந்து நம்மளால சில கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ண முடியலல்ல. இப்போ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ ஹூ am I அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் பிடபிள்யூடி அதெல்லாம் கொடுத்து பாருங்க. பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சென்ட் அப்படின்னு கொடுக்கலாம். உங்களோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி காமிக்குது. ஸோ எச் லைக் வேர் HTML இருக்கும். அண்ட் ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன ட்ரையாக்மியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ரீட் தி ஃபிளாக் ஃபைல் விச் இஸ் அண்டர் ஹோம் உபுண்டு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் போயிட்டு கேட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபிளாக் இந்த ஃபிளாக் பார்த்து கொடுங்க. உங்களுக்கான ஃபிளாக் கிடைச்சிருச்சா? ஸோ இதை சப்மிட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரூம் முடிஞ்சிரும். பட் நம்ம சப்மிட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல இருந்து நம்மளால ரிவர்சல் எடுக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிகாஸ் அதுதானே நம்மளோட டாஸ்கே. ஸோ விச் என்சி அப்படின்னு கொடுக்குறேன். நெட் கேட் இருக்கா அப்படின்னு. ஸோ நெட் கேட் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ரிவ்ஷெல்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குல்ல, rivshels.com ரிவர்ஷல் ஜெனரேட்டர். ஸோ அதுலேருந்து நம்மளோட ரிவர்ஷல் ஸ்கிரிப்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட அட்டாக்கர் பாக்ஸோட ஐபி நமக்கு தேவை இதில். ஸோ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு if config ENS5 அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் தான் நம்மளோட அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி கிடைக்கும். ஸோ இந்த ஐபி கொடுத்துட்டு ஆல்ரெடி வந்து நமக்கு அப்ளிகேஷனே வந்து 1337 தான் ரன் ஆகுது. அதனால வேற ஏதாவது போர்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். போர்ட் 22 அண்ட் 1337 தவிர. ஸோ என்ன ட்ரை பண்ணலாம்னா ஐ கெஸ் 1 2 3 4 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஐபி அண்ட் போர்ட் கொடுத்துட்டு நெட் கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட் கேட் இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு விச் கமாண்ட் மூலயமா. ஸோ இந்த பர்டிகுலர் பேலோட ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ரிவர்ஷல் கிடைக்குதான அந்த அப்ளிகேஷன்லேருந்து. ஸோ இதில் வந்து நெட் கேட் லிசனர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ NLVP 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெட் கேட் லிசனர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இங்கே நம்ம அப்ளிகேஷனு ஓகே இதில் பேர்பில் நம்ம இப்போ காப்பி பண்ண பேலோட இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து சென்ட் கொடுத்து பாருங்க உங்களுக்கு ரிவர்ஷல் கிடைக்குதானே. நமக்கு இங்கே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் கோ டு டெர்மினல். ஐ கெஸ் வி காட் ஆர் ரிவர்ஷல். ஸோ இங்கே ஹூ am I அப்படின்னு டைப் பண்ணுங்க. வி ஆர் இன்டு த மிஷின் now. ஓகேங்களா? இப்போதான் நமக்கு ஆக்சுவலான ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷனே கிடைச்சிருக்கு. அண்ட் யூ கேன் ஏபிள் டு டூ எனி திங். பட் ஸ்டில் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டப் டேட்டாவில் இருக்கிறதுனால லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸராக தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் லைக் நீங்கள் என்ன சொல்கிறது ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோம் டைரக்டரிக்குள்ளே போகலாம் என்னென்ன யூசர் இருக்காங்கன்னு. ஐ கெஸ் ரூட் யூசர் அப்படின்னு எதுவுமே யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். உபுண்டு அப்படின்னு மட்டும்தான் இருக்கீங்க. வேணா நீங்கள் கேட் டிடிசி பாஸ்வேர்டு இதெல்லாம் உங்களால் ரீட் பண்ணி பார்க்க முடியுதான்னு பாருங்க. ஸோ கேட் டிடிசி பாஸ்வேர்ட்லையுமே வந்து ரூட் யூசர் அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ ரூட் யூசரே ஓகே ரூட் யூசர் இருக்காருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோ லாகின்னா இதுக்கெல்லாம் லாகின் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கைஸ் வி காட் ஆர் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எனுமரேட் பண்ணணும்னா நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். லின்பீஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து ஏதாவது ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்குதா, அதுலேருந்து உங்களால் ரூட் போக முடியுதா, இல்லை வேறு ஏதாவது சூடோ பெர்மிஷன் இஷ்யூ. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேக் டு ட்ரையாக்மி ரோம் நமக்கு கிடைச்ச ஃப்ளாக் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணோன்னே யூ ஆர் டன் வித் த லேப். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த ஹேமர் மெஷின் வந்து உங்களுக்கு ஹேமர் CTF சேலஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கான பேட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேட்ச் ஆட் ஆகிடும். யூ கேன் ஷேர் இட் இன் யுவர் சோஷியல் மீடியா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரையாக்மியில் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது அத்தன்டிகேஷன் சேலஞ்சஸ் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் JWT ஆர் எனிமரேஷன் ப்ரூஃபோஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வித் அட்வான்ஸ் NoSQL லைக் SQL இன்ஜெக்ஷன் NoSQL XXE
எல்லா இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸும் வாக் த்ரூஸ் பார்க்க போறோம். தென் இதே மாரியே ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் இருக்க போகுது. ஸோ இதுதான் அப்கமிங் வீக்ல இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் கைஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ். ஸ்டே சேஃப்.